ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறது என்னென்னா, ரொம்ப நாளாக எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டுட்டு இருந்தாங்க, நீ சின்ன வயசில் ஃபோட்டோ எடுத்திருந்தா அதை கொஞ்சம் காமின்னு. நான் அவங்ககிட்ட காமிக்காமல் பீரோவில் வச்சுட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. அவங்க ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால நான் இன்றைக்கி காமிக்கிறேன். ஸோ நிறையா ஃபோட்டோ வச்சுட்டு இருந்தாலும் அது எங்கே போச்சுன்னு தெரில. இப்போதைக்கு பாதி ஃபோட்டோ தான் இருக்குது, அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் யாராருன்னு. அண்ட் தென் இவங்க எங்கள் தாத்தா. இது தேர் திருவிழா அப்போ எடுத்தது. ரொம்ப கோலாகலமாக இருக்கும். இதுதான் தேர் வரவாக்கில் இது ஊர் தலைவர். இது எங்கள் தாத்தா. அவங்க நாட்டாமையாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க இல்லை, இறந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோ நான் ஓம் சக்தி கோயில் மாலை போட்டுட்டு போகும்போது பீச்சில் எடுத்தது. அப்போ எங்கள் அம்மாவும் கூட இருந்தாங்க. ஃபோட்டோ வேணாம்னு சொல்லும்போது அவங்க தான் எடுத்துக்கின்னாங்க. பாருங்கள், இந்த தண்ணியில் ட்ரெஸ்ஸெல்லாம் நனைஞ்சி போயிடுச்சு. அதனால நான் ரொம்ப வருத்தப்பட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ இது நான் எங்கள் ஆனுவல் டேவில் 6th படிக்கும்போது கலந்துக்கிட்டது. அப்போ ராதை மனதில் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்தமாரி கெட்டப் போட சொன்னாங்க. பாட்டு பாவாடை சட்டை, அப்புறம் இந்த தலையில் இந்த ஷால் மாரி வர்றது எல்லாத்தையும் போட சொன்னாங்க. ஃபேஸ் கிளியராக தெரியல, இந்த கேமரா கொஞ்சம் சரியில்லை. நெக்ஸ்ட்டு இது எங்கள் ஸ்கூல் ஃபோட்டோ. நான் படித்தது எங்கள் ஊரில் தான் படித்தேன். அதாவது ஊராட்சி ஒன்றியப்பள்ளி ஆலம்பாடி படிச்சுட்டு இருந்தேன். இது எங்கள் குரூப் ஃபோட்டோ. ஃபேஸ் சரியாக தெரியல, அவங்ககிட்ட சொன்னல கேமரா. இது கவிதா, சந்தியா, சந்திரலேகா, கோபிகா, ஆடலரசி, பூவரசி, அபிதா, கனிமொழி, இந்துமதி, அபிநயா, தமிழ்ச்செல்வி, வசந்தி. இதுதான் நான். இது ஜனனி, இது காவியா, இது தமிழ்ச்செல்வி. எங்கள் கிளாஸில் மொத்தம் 2 தமிழ்ச்செல்வி இருந்தாங்க. அப்புறம் இது வினிஷா, இது பிரியா, இது வான்மதி, முனிஷா. இது எங்கள் செகண்ட் டீச்சர், அதாவது 2வது படிக்கும்போது இருந்த டீச்சர். இது எங்கள் 8th வரைக்கும் சொல்லித்தர சயின்ஸ் டீச்சர். இது சோஷியல் டீச்சர். இவங்க தான் ஹெச்எம். இவங்க 4th ஸ்டாண்டர்ட் சொல்லித்தராங்க. இவங்க எங்கள் மேக்ஸ் டீச்சர். அண்ட் தென் இவங்க தையல், அதாவது எம்ப்ராய்ட் பண்ணுறது, அதை வச்சு சொல்கிறவங்க. இவங்க எங்கள் மகிமி சார், அதாவது 2nd ஸ்டாண்டர்ட் 4th சொல்லித்தரவங்க. இவங்க சசிதரன் சார், 3rd ஸ்டாண்டர்ட். சகாயராஜ் சார், இவங்க தான் டான்ஸ் கொண்டு எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க. ஆனுவல் டே வந்துச்சுன்னா ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுவாங்க. அண்ட் தென் இவங்க தான் இங்கிலீஷ் சார். இவங்க பாஸ்கரன் சார், 4th ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க. இவங்க டிராயிங் மாஸ்டர். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ இது என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஜனனி. ஆனால் இப்போ அவள் என்கிட்ட பேசுறதில்ல, என்ன ரீசன் எனக்கே தெரில. இது நான். இது எங்கள் ஹெச்எம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இது எங்கள் ஸ்கூலில் நீர் பெருசா, நிலம் பெருசா, காற்று பெருசா, பஞ்சபூதங்களில் எது பெருசுன்னு போட்டி நடந்துகிட்டு இருக்கும்போது அதை சம்மந்தப்பட்டு அதை கான்செப்டாக வச்சு இந்த நாடகத்தை நாங்கள் நடத்தினோம். இதுதான் அதில் இருக்கிறவங்க எல்லாருமே. அந்த நாடகத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தவங்க இவங்க தான். அதாவது எங்கள் அறிவியல் டீச்சர், இவங்க எங்கள் மேக்ஸ் டீச்சர், அண்டு இவங்க இங்கிலீஷ் சார். இவங்க 3 பேர் தான் இந்த நாடகத்தை தொகுப்பு, அதாவது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க.
ரொம்ப சிறப்பாக போச்சு. இதில் நான் ஜட்ஜு வேஷம் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப நல்ல தீர்ப்பு. அவ்வளோ தூரம் சொல்லலை, இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களை சொல்லலை, இந்த நாடகத்தை பார்த்தவங்கள சொல்கிறேன். இந்த நாடகத்தில் நீங்கள் கேட்கலாம் இறுதியாக யார் ஜெயிச்சதுன்னு. இந்த நாடகத்தில் இறுதியாக ஜெயிச்சது வந்து பஞ்சபூதங்களில் நீ நான் போட்டி போட்டுட்டு இருந்தது. ஆனால் இந்த பஞ்சபூதங்களில் 5மே இருந்தால் தான் நம்ம இங்கே உயிர் வாழ முடியும் அப்படின்னு தான் நான் தீர்ப்பு சொன்னேன். ஏன்னா ஆகாயம் நீர் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது, நெருப்பு இல்லாமல் உணவு சமைக்க முடியாது, காற்று இல்லாமல் சுவாசிக்க முடியாது. ஆகாயம் அதாவது பறந்து விரிந்த உலகம். என்னை பொறுத்தளவுக்கு அது இருந்தால் தான் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நிலம் இருந்தால் தான் நம்ம ஒரு பயிரை போட்டு எடுத்து அறுவடை செஞ்சு அதாவது விவசாயம் பண்ணி சாப்பிட முடியும். நெக்ஸ்ட்டு இது வந்து நாங்கள் ஜிமிக்கி கம்மலுக்கு டான்ஸ் ஆடினது ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா சாரீ தான். இதுதான் நான் கேரளா சாரியில் எப்படி இருக்கிறேன்னு சொல்லுங்கள். ஆனால் ஃபேஸ் சரியாக தெரில. இது எங்கள் மேக்ஸ் டீச்சர் எங்களுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுத்தவங்க. இவங்களும் நல்லா தான் ஆடுவாங்க, ஆனால் சகாயராஜ் சாருக்கு ஈடாகாது இவங்க ஆடுறது. இது எங்கள் சோஷியல் டீச்சர், இவங்க தான் எங்கள் டான்ஸ் குரூப்பு. நெக்ஸ்ட்டு நான் வந்து குறைத்தி வேஷம் சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஃபன் பண்ணுறதுக்காக நாடகம் போட்டோம். இதில் வந்து எங்கள் சார் தான் எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து பாவாடை தாவணியில் இருந்தேன். எப்படி இருக்கிறது தெரில, இருந்தாலும் சொல்லுங்கள். இன்றைக்கி எனக்கு தொண்டை கொஞ்சம் சரியில்லை, அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. இதுவும் அதே ஃபோட்டோ தான். நாங்கள் 5 பேர் தான் இதில் மெயின்னு. இவன் வந்து அப்பப்போ நடுவில் காமெடி பண்ணுவான், அதாவது எல்லோரையும் சிரிக்க வைக்கிறதுக்கு. சார் தான் எல்லோரையும் கொஞ்சம் என்கரேஜ் நாங்கள் எதனா மறந்துட்டால் கூட அவங்க எடுத்து டைலாக் மாரி எடுத்து கொடுத்துருவாங்க. இது நாங்கள் ஓம் சக்தி கோயிலுக்கு போகும்போது இது நான், இது எங்கள் அம்மா, இது எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, இது அவங்களோட நாத்தனார். ரொம்ப குரூப்பாக தான் போயிட்டு இருந்தோம். குரூப் ஃபோட்டோ என்கிட்ட இல்லை, அதனால் நாங்கள் பீச்சில் எடுத்த ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. அண்டு இது வந்து எங்கள் அப்பாவும் என் தம்பியும் சபரிமலைக்கு போகும்போது, இது என் தம்பி, இது எங்கள் அப்பா. எல்லாம் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலைக்கு முன்னாடி எடுத்தது. சன்ரைஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ரொம்ப சிறப்பாக எடுத்துகிட்டு இருந்தான், போயிட்டு இருந்தான். ஆனால் இப்போ என் தம்பி இல்லை, ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். எவ்வளோ அழகாக போஸ் கொடுக்குறாங்க அன்பர். மழை சூரியன் என்னமோ இவங்க தான் பிடிக்கிற மாதிரி போஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஃபைனலி தான் எங்கள் அப்பா. அவ்வளோதான், டோட்டலி ஓவர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இதான் நான் இப்போ வரைக்கும் சேர்த்து வச்சுருக்கிற என்னோடய சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஃபோட்டோ இதே தான். வேறு எதனா ஃபோட்டோ வேணும்னாலும் நீங்கள் கேட்கலாம், இந்த ஃபோட்டோ காமிங்க அப்படின்னு. அண்ட் தென் நான் காலேஜில் நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்கேன், ஆனால் இப்போ அது ஃபோட்டோ கேலரியில் இருக்குது. நான் அப்புறமா எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் தென் இதான் இது எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டதுனால நான் போட்ட இந்த வீடியோ. இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நானும் அதுக்கு தகுந்த மாதிரி போடுறேன்.